நடிகர் தனுஷ் கோலிவுட் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை கடந்த 2004 ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். திருமணமாகி 18 வருடங்கள் ஆன பின் இருவரும் கடந்த 2022 ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிய உள்ளதாக அறிவித்தனர். இருவரும் தங்கள் பிரிவை அறிவித்த பின்னர் ஐஸ்வர்யா கடந்த ஆண்டுதான் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு வந்தபோது ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. எனவே இவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ உள்ளனர் என்று தகவல் பரவியது. இந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதமாக ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் வேட்டையன் படத்தை ஒரே திரையரங்கில் FDFS காட்சி பார்த்ததோடு மாமனார் ரஜினிகாந்துக்கு தனுஷ் வேட்டையன் பட வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த முறையாவது இவர்கள் இருவரும் ஆஜராவார்களா என்கிற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலை 10:30 மணி அளவில் ஐஸ்வர்யா ஆஜரானார். தனுஷ் வருவதற்கு தாமதமானதால் 12 மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தனுஷ் 11:30 மணி அளவில் நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் 12 மணிக்கு நீதிபதி முன் ஆஜராகினர். நீதிபதி முன் இருவருமே இனி சேர்ந்து வாழ்வதில் விருப்பமில்லை என கூறி தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிக்கை வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நீதிபதி வரும் 27ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.